ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் டெம்ப்ளேட் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற கரண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா மே. நான் வந்து ஜூன் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து ரெடி பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஜூன் மந்த்துக்கு டெம்ப்ளேட் ரெடி பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். நான் மந்த்து அப்படின்றதுனால நான் ஜூன் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில் கொடுத்துக்கிறேன். ஒரு நல்ல கலர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டார்க்காகவே கொடுத்துடலாம். ஐ திங்க் இந்த கலர் ஓகே. கொடுத்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டு இப்போ இந்த போல்டு பண்ணிவிட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்றேன் ஃபாண்ட்டுக்கு. இப்போது இந்த இடத்துல வந்து எனக்கு வந்துட்டு டேஸ் வேணும், இங்கே வந்து டேட் வேணும். நான் ஃபஸ்ட்டு வந்து டேட் கொடுத்துட்றேன். இப்போ 1ஆம் தேதி ஜூனு, 2ஆம் தேதி, அடுத்து 3ஆம் தேதி இப்படி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் வந்து 30 டேஸு, ஸோ 30 வரைக்கும் கொடுத்துட்டேன். இப்போ இந்த காலம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து வித்து மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா சிங்கிள் வியூவில் வந்து நமக்கு தெரியாது இவ்வளோ லென்த்தாக வச்சுருந்தோன்னா, அதனால நான் வந்து கொஞ்சம் வித்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீனில் வந்து பார்க்குற மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ 1ஆம் தேதி என்ன கிழமை அப்படின்னா, நம்ம வந்து இங்கே பார்த்தோம்னா 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து சாட்டர்டே. ஸோ இந்த இடத்துல வந்து நான் சாட்டர்டே அப்படின்னு கொடுத்துட்றேன். சாட்டன் கொடுத்துட்றேன். ஜஸ்ட்டு சாட்டன் கொடுத்துட்டு இதை நான் வந்து அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அதுவாகவே எனக்கு வந்து டேஸ் வந்து போட்டு கொடுத்துருச்சு. இதனால தான் வந்து எக்ஸல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேரு. இது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணிங்கன்னா போதும், அதுவே அந்த ஆட்டோமேட்டிக்காக நிறைய வந்து நமக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். நம்மளோட ஒர்க்கு டைமிங்கை வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கும். அதனால தான் எக்ஸல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் நீங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து 1ஆம் தேதி வருது, அதே மாதிரி சண்டே வந்து 30ஆம் தேதி வருது. ஸோ எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்லு கொடுத்துக்கிறேன். ஒரு கிரே கலர் ஃபில்லு கொடுத்துருவோம். கிரே கலர் ஃபில்லு கொடுத்துட்டு போல்டு கொடுத்துட்டு ஒயிட் கலர் ஃபாண்டில் ஃபில் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஃபார்மட் பெயிண்டர் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து எம்ப்ளாயீஸ் நேம் வந்து கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நேம் கொடுத்துடலாம். நேம் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே வந்து நான் வந்து கொஞ்சம் லைட் கலர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் பண்ணுறேன். இது உங்களுடைய இஷ்டம் தான். நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம், இல்லை பண்ணாமல் இருக்கலாம். இப்படி தான் டெம்ப்ளேட் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய விஷ் தான். டெம்ப்ளேட் வந்து எப்படினாலும் இருக்கலாம். ஸோ வந்து இப்போ இது கொடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஓகே. இப்போ வந்து பார்டர் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே எம்ப்ளாயீஸ் நேமில் வந்து உங்களுக்கு எத்தனை எம்ப்ளாயீஸ் வேணுமோ அத்தனை எம்ப்ளாயி நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் 1, நேம் 2 அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து கொடுக்குறேன். நேம் 1 ஒரு 7 நேம்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இதுதான் எம்ப்ளாயி நேம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் பார்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்டர் கொடுத்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்டண்டன்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணும் பொழுது ஒர்க்கிங், வெக்கேஷன், பர்சனல் லீவு, சிக் லீவு, இந்த மாதிரி சிஎல் இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நோட் பண்ணுவோம். அது நான் வந்து சாம்பிளுக்காக இந்த இடத்துல ரெஃபரன்ஸ்க்கு வந்து ஒரு இது கொடுக்க போகிறேன். இப்போ எந்த கலரில் இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான லீவா இல்லை சிஎல்லா, அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த இடத்துல ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து இந்த இதை ஃபுல்லாத்தையும் ஒரு கலரில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் கொடுக்குறேன், இல்லைனா க்ரீன் கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த க்ரீன் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து டபிள்யூ கொடுத்துட்றேன். டபிள்யூ அப்படின்னா ஒர்க்கிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒர்க்குக்கு வந்திருக்காங்க ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இந்த இடத்துல போல்டு பண்ணியாச்சு. இப்போ இதுவே வந்துட்டு சிஎல் அப்படின்னு மாதிரி கொடுத்துருவோம். சிஎல் அப்படின்னா கேஷுவல் லீவில் இருக்காங்க. இதுக்கு வந்து வேறு கலர் கொடுத்துடலாம். இப்போ இதே இது வந்துட்டு ஒரு சிக் லீவு அப்படின்னா எஸ்எல் அப்படின்னு கொடுத்துருவோம். அதுக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு ரெட் கலர் இல்லைனா ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி கொடுத்துருவோம், எஸ்எல். இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக டைப் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு அட்டண்டன்ஸ் ஷீட் வந்து வேறு ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க. இப்போ ஹச்ஆருக்கு மட்டும் புரிஞ்சால் மட்டும் பத்தாது, வேறு யாராவது பார்க்குறாங்க, ஹையர் அஃபிஷியல் பார்க்குறாங்க, அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இது வந்து எந்த கலர் பண்ணால் என்ன லீவு, என்ன மாதிரி அது மீனிங்கு அப்படின்றத நம்ம வந்து இங்கே சொல்கிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங்.
இப்போ இந்த இடத்துல வந்து கேஷுவல் லீவ், இந்த இடத்துல வந்து சிக் லீவ். ஸோ இப்போ வந்து அட்டெண்டன்ஸ் ஷீட் வந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இந்த பர்சன் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க் வந்திருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை காப்பி பண்ணிக்க வேண்டியதான். டெய்லி இந்த மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பர்சன் இன்றைக்கி சிஎல் போட்டிருக்காங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸை எடுத்துகிட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். இப்போ எண்ட் ஆஃப் த மந்த் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது எவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கோ இல்லை இஃப் கண்டிஷன் வச்சோ ஏதோ ஒரு கண்டிஷன் வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இப்போ இதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் லீவ்ஸ் இருக்குது. இப்போது எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்த 3 டைப் ஆஃப் லீவ் தான் இருக்குது. வேறு கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு டைப் ஆஃப் லீவ்ஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. வெக்கேஷன் லீவ் இருக்கலாம், மேபி அந்த மாதிரி நிறையா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல ரெஃபரன்ஸ்க்கு வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு வந்து இந்த டெம்ப்ளேட்டை வந்து க்ளீன் ஆக்கணும். இப்போ இந்த மாதிரி எனக்கு லைன்லாம் வேணாம், ஒன்லி டெம்ப்ளேட் மட்டும்தான் ஷோ ஆகணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து வியூ ஆப்ஷனில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிரிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எடுத்து விட்டுறலாம். இதை எடுத்து விட்டிங்க அப்படின்னா டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக வந்து தெரியும். அதே மாதிரி இந்த பார்டர் வந்து நீங்கள் பிளாக் கலர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு லைட் கலர் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு தரேன். நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து இந்த டெம்ப்ளேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை க்ரியேட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணி என்கிட்ட கேளுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.